நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உடல் தளர்வு அடைஞ்சிட்டாங்க, இவங்களால இனிமேல் லாபம் இல்லை அப்படிங்கிற கட்டத்தில் தான் மரியாதை குறையுதா அங்கே முதியோர்களுக்கு? இல்லை நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இதை பெரும்பாலும் பெண்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இன்செக்யூரிட்டி எங்கேருந்து வருது? ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு பெண் ஜெண்டராக நீங்கள் எடுக்கும்பொழுது ஒரு ஆண் வளர்ப்பு வேறு, பெண் வளர்ப்பு வேறு. பெண்ணை திருமணம் கட்டி கொடுத்துட்டிங்கன்னா நீ வேறு வீட்டுக்கு போகிற. இந்த வேறு வீட்டுக்கு போகும்போதே அந்த உளவியல் பிரச்சனை வந்துடுது. இப்போ உன்னோட வீடு அப்படிங்கிறது நீங்கள் பிறந்த வீட்டுக்கு போக முடியாது, உனக்குன்னு வீடு கிடையாது. பரம்பரையிலே போய் பண்ணிங்கன்னா ஆம்பளைங்களுக்கு தான் நம்ம பரம்பரை வீடு அப்படிம்பாங்க, பெண்களுக்கு வந்து வீடு கிடையாது. இங்கேயே என்ன ஆகிடுது அப்படிங்கிறப்ப அந்த வீடு தான் உங்களுக்கு அதிகாரம், வேலையும் கிடையாது. குழந்தை பிறந்துச்சுன்னா பெரும்பாலும் பெண்களுக்கு வேலை இருக்காது. பெரும்பாலும் பெண்கள் வந்து இந்த காலத்தை கொஞ்சம் கொஞ்சம் பேரை விட்டு பிரெட் வின்னராக இருக்க மாட்டாங்க. அப்போ இவங்க ஆண் சார்ந்த வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க. ஆண் சார்ந்த வாழ்க்கையில் என்ன அப்படின்னா, போகிறப்ப என்ன சொல்லித்தரோம்? எப்படியாவது புருஷனை பிடிச்சி வச்சுக்க, எப்படியாவது கைக்குள்ளே போட்டுக்க, அவன் மருமக வந்தோடனே மருமக கையில் எல்லாத்தையும் கொடுத்துடாத, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு, அவன் உன்னை வெளில துரத்திடுவா. அப்படிங்கும்போது இவர்களுக்கான சொந்தமான ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கிடையாது. பெண்களுக்கு யாருக்குமே ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கிடையாது. இப்போ நான் ஜெண்டர் ட்ரைனிங் எடுக்கிறப்ப கூட சொல்லுவேன், புருஷன் வீடுன்னு இருக்குது, அம்மா வீடுன்னு இருக்குது, உனக்கே இது வீடு. நீங்கள் சொல்கிறது சரிதான். அப்போ அந்த இன்செக்யூரிட்டியில் என்னென்னா, எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு இந்த வீட்டுக்குள்ள சாவி கொத்து தான் அதிகாரம், இந்த வீட்டோட சமையலறை தான் என்னோட அதிகாரம். அப்படிங்கும்பொழுது தான் மாமனாருக்கும் மாப்பிள்ளைக்கும் இந்த பிரச்சனை கிடையாது. கேட்டால் ஆண்கள் நல்லவர்கள்னு சொல்லிடுவீங்க. ஆனால் ஆண்களால் ஒரு அன்பெய்டு ஒர்க்கை நாள் ஃபுல்லாக செஞ்சிட்ருக்கோம், எங்களுக்கு சம்பளமும் கிடையாது, உரிமை தொகை கொடுத்தா கூட பொம்பளைங்க சும்மா இருக்கிற பொம்பளைங்களுக்கு உரிமை தொகைன்னு சொல்லுவீங்க.